1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இந்த நேரத்திலும் அநேக சகோதரிகளுக்கு மனம் கசப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் அழுகையை கர்த்தர் வெற்றியாக மாற்றப் போகிறார். அன்றைக்கு அன்னாள் தேவாலயத்திலே நின்று அழுத பொழுது கர்த்தர் அவருடைய அழுகைக்கு பதிலாக தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள தீர்க்கதரிசிகளில் சாமுவேலை பெரிய தீர்க்கதரிசியாய் உருவாக்கினார். இன்றைக்கும் நம்முடைய அழுகைக்கு ஒரு பதில் கிடைக்கும் என்றால் பெரிய தீர்க்கதரிசிகள், அற்புதங்கள், அடையாளங்கள், கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அன்னாள் அன்னைக்கு அழுதால் அவளுடைய அழுகையின் வெற்றி சாமுவேலை பெற்றெடுத்தாள். இன்றைக்கும் நம் பெண்களா இருக்கிறவங்க ஓயாம அழுதுட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி மனிதர்கள் சொல்லுகிற வண்ணமாய் அல்ல. நாம் ஒரு விஷயத்திற்காக அழ வேண்டிய சூழ்நிலை வந்ததென்றால் அது கர்த்தருடைய சமூகத்துல தான் நின்று அழணும். எந்த மனிதர்களுக்கு முன்பாக போய் நின்று எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம அழும்போது நம்ம அப்படி கடந்து போன உடனே மற்றவர்களிடத்துல நம்மை பற்றி பேசுகிறதை, புரணி பேசுகிறதை நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ நம்ம இருதயம் இன்னும் துக்கமாகும். என்ன, அவங்கள நம்பி இந்த வார்த்தை சொன்னமே, என்னுடைய பர்சனலா மற்றவங்களுக்கு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நம்முடைய இருதயம் ரொம்ப ரொம்ப வேகுலப்படும். இன்னும் கஷ்டத்தை விட அதிக கஷ்டமாய் நம்முடைய இருதயம் மாறிக்கொண்டிருக்கும். அதனால என் அன்பு சகோதரிகளே, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். உங்களுக்கு அழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்ததென்றால் அது தேவ சமூகத்திலும் கர்த்தரிடத்துல மட்டும்தான் எழுதணும். எந்த மனுஷனிடத்திலும் நம்முடைய அழுகையை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. கர்த்தர் தாமே அவருடன் நம்முடைய கண்ணீரை யாவையும் துடைக்கிறவர் என்று நம்ம வெளிப்படத்துல வாசிக்கிறோம். நம்முடைய